அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி, அதாவது 22/11/2024 நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு நவகிரகங்களுடைய அமைப்புனால எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுதுங்க? ஒரே வார்த்தையில் சொன்னாக்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. இப்போ விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க. இந்த நாள் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமான நாள் இல்லையா? இந்த நாள் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய உகந்த நாள். அப்போ மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க. குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள்னு சொல்கிறேன். இந்த நாளில் எந்த தெய்வத்தை குறிப்பாக வழிபாடு செய்யணும்னு பார்த்தோம்னாக்க, ஓம் சக்தி. சக்தி இல்லாட்டி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வோம். துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வோம். தைரியத்துக்கு, தன்னம்பிக்கைக்கு, எதையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயம் விலகணும், பதட்டம் விலகுனாக்கா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியே சொல்லவே முடியல. நிறைய சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க, தேவையில்லாத சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் நோய் நொடியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப பாதிப்பு அப்படிங்கிறத வெளியே சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலன்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறவங்க வாராகி அம்மனுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்வதன் காரணமாக நிச்சயமாக அந்த சங்கடத்துலேருந்து வெளிவர முடியும். உடனடியாக இந்த கலியுகத்தில் ரொம்ப துடுக்கான சாமிப்பா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்க இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம். நல்ல மாற்றத்தை உணர முடியும். இந்த வாரம் போயிட்டு துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னாக்கா அடுத்த வாரம் நீங்கள் அந்த வழிபாடு செய்கிறதுக்குள்ளாகவே நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு சிலருக்குலாம் வேண்டுதல் நிறைவேறி இருக்கும். வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய சக்தி என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். ஆனால் எல்லா பெண் தெய்வங்களும் சக்தி வடிவம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நாளில் இந்த தெய்வங்களை வழிபாடு செய்ய சிறப்பு. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கி தானே நம்ம ஒவ்வொரு நாளும் வீடியோ பதிவை நம்ம தொடங்குகிறோம். அப்படி பார்க்குறப்போ ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி இந்த அம்மனுடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. அதனுடன் சேர்த்து உங்களுடைய வேண்டுதலையும் குறிப்பிடுங்க. ஐயோ, நம்மளுடைய வேண்டுதல் வெளியே சொன்னால் பழிக்காது அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வாராகியம்மனுடைய நாமத்தை 3 முறையும் உங்களுடைய வேண்டுதலையும் கீழே எழுதி பாருங்கள். உங்களுக்காக உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி நாங்களும் வாராகியம்மன் கிட்ட வழிபாடு செய்யும். உங்களுக்காக நீங்கள் வேண்டுவது ஒரு பலன்னாக்க நாங்கள் உங்களுக்கு அடிஷ்னலாக வேண்டிக்கிறது இன்னும் கூடுதல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இஷ்டப்பட்ட அன்பு சொந்தங்கள் கண்டிப்பாக பதிவிடுங்க. ஒரு வரியில் எழுதுங்க. எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு வீடு வேணும். இந்த மாதிரி உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி குறிப்பிடுங்க. இந்த நாளில் நீங்கள் வீட்டில் எப்படி பூஜைகள் செய்யணும், எப்படி இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையிலேருந்து குளித்து முடித்து வீட்டில் கூட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து நார்மலாக வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு ஏற்றிடுங்க. அதுக்கு கூடவே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அது வாராகி அம்மனுக்கு தனியாக வச்சுக்கோங்க. அந்த மண் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற அந்த தீப ஒளியை தான் நீங்கள் வாராகி அம்மனா பாவிக்கணும். வீட்டில் சிலை இருந்தால் சிலை வழிபாடு பண்ணுங்க, படம் வச்சுருந்தாலும் ஓகே தான், உங்களுடைய விருப்பம் தான். இல்லாதவங்களுக்கு அந்த தீபம் தான் வாராகி அம்மன். புரியுதுங்களா? அவங்கள மனசார நினச்சிக்கிட்டு உங்கள் வேண்டுதலை வாய் விட்டு சொல்லுங்கள். அம்மா கலியுக நாயகியே, வந்த கஷ்டத்தையும் வரக்கூடிய கஷ்டத்தையும் போக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சு உண்மையான பக்தியோட கை நீட்டி கேட்டு பாருங்க. வரம் கொடுப்பாங்க அந்த வாராகி அம்மன். புரிஞ்சுதுங்களா? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் பார்த்தோன்னாக்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு, பானகம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களால் முடிஞ்சதுனாக்கா நெய்வேத்தியமாக வைக்கிறது இன்னும் சிறப்பு தான். ஸோ அந்த நாளில் இப்படி தான் உங்களுடைய வழிபாடு தொடங்கணும். பக்தி மார்க்கத்தோட ஆன்மீக வழி நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மாற்றத்தை உணர முடியும், நல்லதே நடக்கும். சரி, இன்னைக்கான பலன்களை பார்த்துலாமா? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஒரு வரியில் சொல்கிறேன், உற்சாகமான நாளாக இருக்க போகுது. எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? முதல் விஷயம், நம்ம எடுக்கக்கூடிய வேலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சாதகமாக முடியும். வேலை ஓகே. அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு விசேஷங்களில் விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினாவே நீங்கள் உற்சாகம் தான்.
இதில் விருந்து விசேஷம் அப்படின்னாக்க சொல்லவே வேணாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். அடுத்ததான் முக்கிய விஐபிகளுடைய சந்திப்பு இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எந்தெந்த விஷயம் உங்களுக்கு உற்சாகமாக இருக்குன்னு பாருங்களேன். எடுத்த காரியம் முடியுமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும், அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்த எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்காதா பின்ன? சந்தோஷத்தில் வந்து தலகால் புரியாமல் செலவு பண்ணுவீங்களே, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு விருந்து விசேஷத்துக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த செலவுகள்லாம் எப்படி இருக்கும்? சந்தோஷத்திற்காக, சுற்றி இருக்கக்கூடிய அன்பிற்காக நீங்கள் பண்ணக்கூடிய செலவாக இருக்கும். அந்த செலவுகள் சுப செலவுகள் தான். கையிருப்பு கரைன்னு சொன்னியம்மா அப்படின்னு பயந்துடாதீங்க. நீங்கள் நினச்சா அதையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வீண் செலவா விருப்ப செலவாங்கிறத சிம்ம ராசிக்காரங்களை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த நண்பர்கள்கிட்டையும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அடுத்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் வியாபாரத்திலையும் சரி விற்பனையிலையும் சரி லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கிடைக்கும். அடுத்த கடன் பிரச்சனைக்கு வரும். கடன் காரணமாக சொத்தை விற்றவங்க கூட புதுசாக சொத்து வாங்குவீங்க. இல்லை உங்கள் கையை விட்டு போன சொத்துக்கள் கூட திரும்ப உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது எத்தனை பேர்கிட்ட கை மாறி போகிருந்தாலும் உங்களுக்கான சொத்து உங்களை தேடி வருங்க. ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்மம் வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏதாவது கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி தொழிலில் எதையும் வந்து முதலீடு பண்ணிடாதீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம போடுவோம். அதாவது சொந்தமாக தொழில் செய்கிறவங்க இல்லை புதுசாக வந்து முதலீடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் புதுசாகவே தொழில் தொடங்குறது, அதை பற்றின எந்த ஒரு இதுவும் தெரியாது. அவங்க எல்லாம் செஞ்சுருக்காங்கப்பா, சக்ஸஸ் ஆகிருக்காங்க, இதெல்லாம் சும்மா நம்முடைய வளர்ச்சிக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க எப்போவுமே வந்துட்டு கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை மட்டும் முன்னேறதுக்கான வழியை தான் நீங்கள் பார்க்கணும். அது எவ்வளோ வந்துட்டு முதல் போட்டாக்க எவ்வளோ லாபம் எடுக்க முடியும், அது எப்படி கொண்டு போகணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தவங்க பேச்சை கேட்டீங்க, சிம்ம ராசி கெட்டீங்க, முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்த பேச்சு எனக்கு கேட்கவே கூடாதா? அப்படி கிடையாது. அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கணும். அதை அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு என்ன சரிப்படுதோ அதை மட்டும் தான் செய்யணும். கடைசி முடிவு சிம்மத்துடைய முடிவாக மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகிறப்போ ஏதாவது சிந்திக்கிறது, ஓவர் திங்கிங் வேணால் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்கள் மூளையை தேவைக்கு அளவு சிந்திங்க. வண்டி வாகனங்களில் போகிறப்போ கவனமாக வண்டி ஓட்டணும். அதே மாதிரி கடனை அடைக்க முடியாமல் சிரமப்பட்டவங்க கூட இந்த நாளில் நிதிநிலையின் காரணமாக கடனை வந்துட்டு அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம செயல்பாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள்கிட்ட பிடிவாதம் இருக்கும். அந்த பிடிவாத போக்கு வந்து உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்து நீங்கும். ஏன்னா அவங்க பிடிவாதத்தை விட்டுடுவாங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் இந்த நாளில் சிம்மம் வந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசவே கூடாது. இப்போ சொன்னால் இல்லையா, பிள்ளைங்க வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறதோ அடிக்கிறதோ இல்லை நீங்கள் ஏதாவது வந்து வருத்தப்பட்டு பேசுகிறதோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே விடுங்க, அது தன்னால் சரியிடும். ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே சரியாயிடும். அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்திருக்கும். அது தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையாக இருக்கட்டும், எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இருந்தால் அவங்களுக்கு பொறுக்காது இல்லை. அது வேலை செய்கிற இடமா இருந்தால் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் என்ன, கூட பிறந்தவங்களாக இருந்தால் என்ன, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் என்ன, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயும் வந்துட்டு உம்முன்னு இருக்கணும். சிங்கம் அப்படி தலையை தொங்க போட்டு இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் சந்தோஷம். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு உண்மை நினச்சி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது வந்து 100க்கு 100 உண்மை. எல்லார்கிட்டையும் நிறைய அனுபவிச்சிருக்கீங்க, சரிங்களா? ஸோ அந்த நாளில் எல்லார்கிட்டையும் கவனமாக இருங்க. உற்சாகமான நாள் தான், நல்ல நாள் தான், நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போது எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ ஒரு சுப நிகழ்ச்சியே நடக்குது, வீட்டில் நிறைய க்ரௌடு வருது, சொந்தம் பந்தம் தெரிஞ்சவன் தெரியாதவன் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி எல்லோரும் வராங்க. அந்த சமயத்தில் நம்மளுடைய உடைமைகளை, தங்கமோ வைரமோ ஏதாவது ஒரு முக்கியமான பொருட்களை நம்ம தானே பத்திரமா பார்த்துக்கணும். நல்ல நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக இருந்தால் அந்த உயர்வான உழைப்பை வந்துட்டு இழக்க வேண்டி இருக்கும் இல்லையா? அதே தான் இந்த நாளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். இப்படி தான் புரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த நாளில் நம்முடைய சிம்ம ராசிக்கு பலதரப்பட்ட மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணங்களை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத சில அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்துட்டு நீங்கிடும். மாலை நேரத்துக்குள்ளே அதுவும் சரியாயிடும். அதே மாதிரி மற்றவங்களுடைய தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய கனிவான பேச்சுக்களின் மீது மற்றவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி காட்டும். குறிப்பாக அந்த நாளில் மாணவர்களுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். இரண்டாவதாக பெண்களுக்கு
வீட்டை ஆளும் பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்குது. நீண்ட நாளாக கடவுள்கிட்ட வச்ச வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. நீ எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிக்கான திட்டம் வீட்டில் இன்னைக்கு நடக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை குடும்ப உறுப்பினர்கிட்ட உயரும். உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் அன்பும் ஆதரவும் பெருகும். ஒரு சிலருக்கு நகை நட்டு வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் இத்தனை நாட்களாக நெருக்கடியை கொடுத்துட்டு வந்த பணப்பிரச்சனை தீரப்போகுது. உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு பணியிட சூழல் சாதகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கிடைக்கும். இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு சாதகமான காலகட்டம். விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நேரடியான ஏதோ விற்பனை செஞ்சாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த நாள் சாதகமான நாள். குறிப்பாக நிதிநிலை, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 6 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் கூலி வேலை செய்கிறவங்கலேருந்து கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழிலை செஞ்சாலும் சரி, பெயிண்ட் அடிக்கிறவங்களா இருங்க, துணி வியாபாரம் பண்ணுறவங்களா இருங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களா இருங்க, எந்த தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நிதி ரீதியாக இன்னைக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை. கழுத்து நெருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கான அளவுக்கு பணவரவு திருப்தியை ஏற்படுத்தும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நாள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறங்க ஊதா நிறம். இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கும். வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை. அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் அமைதி காக்கணும். எதிர்பாராத செலவு தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையான செலவு எது, தேவையில்லாத செலவு இல்லைங்கிறத திட்டமிட்டு பார்த்துக்கணும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் உண்டாகி நீங்கும். அடுத்த பூரம் நட்சத்திரம். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. புதிய திட்டங்களோ முயற்சிகளோ இன்னைக்கு வேணாம். அன்றாட வேலைகளை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. மற்றபடி இந்த நாள் ஒரு வரியில் சொல்லணும்னா உங்களுக்கு சோர்வுகள் நீங்கி சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாளில் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். குடும்ப பெரியவர்களால் காரியங்களில் அனுகூலமான பலன் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் இந்த நாளில் வெற்றி அடையும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. பிறருக்கு பணம் கொடுக்கறதோ பொருள் உதவி செய்கிறதோ இதை இந்த நாளில் சிம்ம ராசி முற்றிலும் தவிர்த்திடணும். ஒரே வரியில் சொன்னாக்க உங்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த நாள் சிம்மத்திற்கு நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. மேலும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சதுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள், தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும், இன்னைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.